ஹாய் ஆல், வெல்கம் டு ஜோவிதா சசிகுமார் சேனல். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ட்ரொடக்ஷன் அபவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கான்செப்டை தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லி தமிழ்லேயும் வீடியோ போட்டிருந்தேன், இங்கிலீஷ்லேயும் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஏடிட்டிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட ஒன் ஆஃப் தி டைப். இப்போ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு 2 டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு கீழே அரே, லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக்கு, கியூன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் அரேவும் லிங்க்டு லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எதுக்கு கீழே வரும் அப்படின்னா லிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். ஸோ அந்த லிஸ்ட் அப்படிங்கிறது தான், லிஸ்ட்னா என்ன, அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னா அதை வந்து அரேவையும் லிங்க் லிஸ்ட்டையும் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதில் அரே இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட் ஏடிடி அப்படிங்கிறது என்னென்னா லிஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸோ இங்கே என்ன ஒரு புதுசாக ஏடிடின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புங்கிறது டேட்டா ஸ்ட்ரக்சரில் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் அல்காரிதம்ஸ் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன். ஸோ வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்கு, ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்கு என்ன டைப் ஆஃப் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி அந்த ஆப்ரேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது ஏடிடி. ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது ஏடிடி. ஸோ லிஸ்ட் ஏடிடி, ஸ்டாக் ஏடிடி, லிங்க் லிஸ்ட் ஏடிடி, அதில் என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குது, என்ன அல்காரிதத்தை யூஸ் பண்ணி அந்த ஆப்ரேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ லிஸ்ட்டு அப்படிங்கிறது என்னென்னா லீனியர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே போயிட்டு உங்களுக்கு ஒரு தேவையானதெல்லாம் வாங்குறீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு போடுவோம். சரியா? எனக்கு 5 ஷார்ப்னர் வேணும், 2 ரிம் A4 சீட்ஸ் வேணும், தென் வந்து 5 ரப்பர் வேணும், அப்புறம் 6 ஸ்கேல்ஸ் வேணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு அந்த ஷாப்பில் கொண்டு போய் கொடுப்போம். அதே தாங்க ஒரு ஆர்டர்டு, ஒரு சீக்வென்சியல் ஆர்டரில் வந்து டேட்டாவை அரேஞ்ச் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, லைனாக அரேஞ்ச் பண்ணுறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். லிஸ்ட் கேன் பி யூஸிங் அரே ஆர் லிங்க் லிஸ்ட், அதை தான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டை வந்து நம்ம எதனால் மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னா, ஒன்றே அரேவை வச்சு, அரேங்கிற கான்செப்டை வச்சு, இல்லைன்னா லிங்க் லிஸ்ட் அதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ லிஸ்ட்டுக்கு கீழே தான் நம்ம எது இருக்குது அப்படின்னா அரேவும் லிங்க்டு லிஸ்ட்டும். இது வந்து லீனியர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு கீழே வரும். சரியா? லிஸ்ட் ஸ்டோர் தி டேட்டா இன் ஏ சீக்வென்சியல் மேனர், அதாவது ஆர்டர் சீக்வென்ஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர்னால் அதுக்கு அடுத்து ஒரு நம்பர், அதுக்கு அடுத்து ஒரு நம்பர். அதாவது ஃபஸ்ட்டு நான் வந்து பென்சில் 10 மெம்பர்ஸ்னு போட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு 10 மெம்பர்ஸ் பென்சில் எடுத்து வைப்பாங்க. ரெண்டாவது ஸ்கேல் 5 நம்பர்ஸ் வந்துன்னா ஸ்கேல் 5 நம்பர்ஸ் எடுத்து வைப்பாங்க. அது மாதிரி விச் ப்ரொவைட்ஸ் ஈஸி அண்ட் டைரக்ட் ஆக்சஸ் டு தி டேட்டா. இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரெக்டாக அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஹைராரிக்கல் மேனரில் அப்படி பண்ண முடியாது, சீக்வென்சியல் மேனரில் அப்படி பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் லிஸ்ட்டு பாருங்கள், A1 A2 A3 A4 A5 அப் டு AN. அதாவது n அப்படிங்கிறது என்னென்னா n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் 1 2 3 லைக் வைஸ். ஓகேவா? இதில் ஏஎன்னுங்கிறது வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டு, ஏஎன்னுங்கிறது வந்து லாஸ்ட் எலமெண்ட். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா என்னுங்கிறது சைஸ் ஆஃப் லிஸ்ட்டு சொல்லுது. எஸ், இப்போ அந்த எண்ணுக்கு பக்கத்தில் 10ன்னு நான் போட்டிருந்தேன்னா 10 எலமெண்ட்ஸ், அந்த லிஸ்ட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலாம்? 10 எலமெண்ட்ஸ். ஸோ சைஸ் ஆஃப் த லிஸ்ட்டு n அப்படிங்கிறது. A1ங்கிறது ஃபஸ்ட் எலமெண்ட் ஆஃப் தி லிஸ்ட், ஏஎன்னுங்கிறது லாஸ்ட் எலமெண்ட் ஆஃப் தி லிஸ்ட். எ லிஸ்ட் ஆஃப் சைஸ் 0 இஸ் கால்ட் அஸ் எம்டி லிஸ்ட். நத்திங் இஸ் தேர், அந்த லிஸ்ட்டில் எதுவுமே கிடையாது, அங்கே எந்த எலமெண்ட்டுமே இல்லை. அந்த லிஸ்ட் அப்போ என்ன? எம்டி, நத்திங், நல், அதை தான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நம்ம அப்டேட்டு, ஃபைண்டு, அதாவது ப்ரோக்ராம் போகிறப்ப நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து புரிஞ்சுக்கணுன்னா இதை வந்து தெரிஞ்சுக்கணும். A1 A2 A3 AI-1 AI+1 AN. இது என்ன AI -1 I+1 இது அப்படின்னா என்னென்னா,
ஒரு எலமெண்ட் இருக்குது லிஸ்ட்டில் அப்படின்னா அந்த எலமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த எலமெண்ட் ஏஐ, அதுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட் ஏஐ மைனஸ் ஒன், அதுக்கு பின்னாடி இருக்கிற எலமெண்ட் வந்து ஏஐ ப்ளஸ் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ டூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏ2 மைனஸ் ஒன் ஏ1, ஏ2 ப்ளஸ் ஒன் ஏ3. ஸோ ஏஐ இஸ் ஏ2, ப்ரீவியஸ் எலமெண்ட் ஏஐ மைனஸ் ஒன், next element is ai plus 1. so this what we have to represent our list. so listல வந்து make emptyனா அதில் எதுவுமே இல்லை. இன்சர்ட்னா எப்படி ஒரு எலமெண்ட்டை அதில் இன்சர்ட் பண்ணுறது, டெலீட்னா எப்படி டெலீட் பண்ணுறோம், ஃபைண்ட் எப்படி பண்ணுறோம், அதில் ஒரு 10 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னா ஒரு 6th எலமெண்ட்டை எப்படி ஃபைண்ட் பண்ணுறேன், ஃபைண்ட் கேட்னா என்ன, நெக்ஸ்ட் எலமெண்ட்டு தான் அதான் ஏஐ மைனஸ் ஒன் நெக்ஸ்ட்டு, அதாவது ஏஐ ப்ளஸ் ஒன் நெக்ஸ்ட் எலமெண்ட்டு, ஏஐ மைனஸ் ஒன்னுங்கிறது வந்து ப்ரீவியஸ் எலமெண்ட்டு. பிரிண்ட் லிஸ்ட்னா எல்லா எலமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணுறது, இதுதான் லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸு. மேக் எம்ப்டினா எந்த எலமெண்ட்டுமே இல்லை. இதில் இன்சர்ட் டெலீட் பார்க்கலாம். அப்புறம் அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் போய் இதில் எல்லாமே கோடிங்கோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்சர்ட் எக்ஸ் கமா பின்னு இருக்குது. இன்சர்ட் தி எலமெண்ட் எக்ஸ் ஆஃப்டர் தி பொசிஷன் பி. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸுங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எலமெண்ட்டு, பிங்கிறது என்னென்னா அந்த பொசிஷனுக்கு அப்புறம் அந்த எக்ஸுங்கிறத இன்சர்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்சர்ட் எக்ஸ் கமா 4. அப்போ பார்த்தீங்கன்னா ஏங்கிறத லிஸ்ட்டு 36, 23, 49, 53, 10, 98 அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து நான் எக்ஸுங்கிற எலமெண்ட்டை ஆஃப்டர் தி 4th பொசிஷனில் நான் இன்சர்ட் பண்ணுறேன். 1, 2, 3, 4. 4th பொசிஷன் என்ன இருக்குது 53. 53க்கு அப்புறமா நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எக்ஸுங்கிறது 4th பொசிஷனுக்கு அப்புறமா இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு delete தி எலமெண்ட் எக்ஸ் ஃப்ரம் தி லிஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அது டெலீட்டில் என்ன படுக்கணும்னா டெலீட் அந்த எலமெண்ட் கொடுத்தோம்னா அந்த எலமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும். இப்போ 36, 23, 49, எக்ஸ் 53, 93னா இப்போ நான் 53 அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 53 டெலீட் ஆயிரும். 53 இருந்த பிளேஸ்க்கு 93 வில் கம். அவ்வளோதான். சரி, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே தான் லிஸ்ட்டு வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னா அரே லிங்க் லிஸ்ட் கர்சர்னு ஒன்று இருக்குது, பார்ப்போம். சரி, இதில் 3 டைப்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது, அரே லிங்க் லிஸ்ட் கர்சர். இந்த செஷனில் வந்து நான் உங்களுக்கு அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம லிங்க் லிஸ்ட் பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம். ஸோ அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லோரும் உங்கள் சி லாங்குவேஜஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அதாவது சேம் டைப் ஆஃப் டேட்டா, அதாவது இன்டீஜராக இருந்தால் இன்டீஜர், ஃப்ளோட்டாக இருந்தால் ஃப்ளோட்டு, கேரக்டராக இருந்தால் கேரக்டர், அதை மட்டும் மல்டிப்ளாக சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணி வைவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேவை. அரேங்கிறோட டெஃபினிஷன் என்னென்னா அரே இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ சேம் டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் அண்டர் அ காமன் நேம். இங்கே பார்த்தீங்கன்னா 10 எலமெண்ட்ஸ் இருக்குது, 10மே இன்டீஜர். எதில் ஸ்டோர் ஆகிருக்குது அண்டர் அ காமன் நேம் அரே. அதை தான் சொல்லிக்கிறாங்க. த சிம்பிளஸ்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் லிஸ்ட் is using an array. It is an ordered collection of elements stored in contiguous memory allocation. அதாவது contiguous memory allocation அப்படின்னு என்னென்னா நார்மலாக இப்போ வந்து இங்கே 35 இருக்குது, 33 இருக்குது, 42. இப்போ வந்து இது வந்து இண்டெக்ஸை வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆனால் மெமரி அலோகேட் ஆகும். மெமரி எப்படி அலோகேட் ஆகும்னா நார்மலாக கம்பைலரை வச்சு தான் மெமரி அலோகேட் ஆகும். எப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பிட்ஸாக. இப்போ இதுக்கு 1000ங்கிற அட்ரஸ் 35க்கு இருந்தால் 33க்கு என்னென்னா 1004, 42க்கு என்னென்னா 1008, லைக் வைஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். அது சீக்வன்ஸில் கான்டீஜியஸாக மெமரி அலோகேட் ஆகும். சரியா? இப்போது அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இண்டெக்ஸு, எலமெண்ட்ஸு, சைஸு, இந்த 3மே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டைப் ஆஃப் டேட்டா, நேம் என்னென்னா அரேங்கிற நேமு, எத்தனை எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுறோன்னா 10. இதில் வந்து நம்ம இண்டெக்ஸுங்கிறது முக்கியம். இண்டெக்ஸ் எப்படி எதில் ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 10 எலமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம்னா இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளோ வரைக்கும் இருக்குன்னா 9 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்குள்ளே 10 எலமெண்ட் இருக்கும், ஆனால் 9 வரைக்கும் தான் வரும். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஸோ அதுதான் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஸோ 10 elements are stored in array means how many index values are there means 9 because it starts from 0.
இப்போ பார்த்தீங்கன்னா 0 இண்டெக்ஸ் வேல்யூக்குள்ள 35, 1ங்கிறதுக்குள்ள 33, 2ங்கிறதுக்கு 42 லைக்வைஸ் இட் வில் பி ஸ்டோர்டு. ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குது, அதனோட கோடிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குதுன்னா கிரியேட், இன்சர்ட், டெலீட், ஃபைண்ட், கேத், அப்டேட் 1 by 1 பார்க்கலாம். சரியா? கிரியேட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இங்கே இண்டீஜருங்கிற டைப் ஆஃப் டேட்டா எத்தனை சைஸ் அப்படின்னா 10 எலமெண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இண்டீஜர் அதாவது வாட் இஸ் த மீனிங் ஃபார் திட்னா ஏங்கிற அரேல 10 இண்டீஜர் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இதனோட மீனிங். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா A0லேருந்து A9 வரைக்கும் இண்டெக்ஸ் ஆல்ரெடி ஐ டோல் தட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். A of 10னா A9 வரைக்கும் இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ நாம் பாட்டுக்கு நம்ம அரேவை க்ரியேட் பண்ணிக்கலாம். 10, 20 இது மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் எலமெண்ட்ஸை புட் பண்ணிக்கலாம். கோடிங் பாருங்கள். கண்டிப்பாக நாம் எந்த ஒரு சி கோடிங் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்டிடிஐயோட அதாவது ஹெட்டர் ஃபைல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் டிஃபால்ட்டாக நம்ம printf, scanf இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை எல்லாமே நமக்கு அதாவது வந்து ஸ்டாண்டர்டாக லிங்க் பண்ணில சிஸ்டம் லைப்ரரியோட லிங்க் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபைல். ஸோ வித்தவுட் ஹெட்டர் ஃபைல் வி கான்ட் ரன் அவர் ப்ரோக்ராம்ஸ். சரியா? ஸோ வாய்ட் எதுக்காக கொடுத்துருக்குறேன்னா இட் சுட் அ ரிட்டன் வேல்யூ. இங்கே printf, scanf எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இட் சுட் அ ரிட்டன் வேல்யூ. ஸோ ஃபார் தட் ஐம் யூஸிங் தி printf. வாய்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். தென் வந்து டிக்ளரேஷன் பார்ட் இருக்கணும், எக்ஸிக்யூஷன் பார்ட் இருக்கணும். சரியா? இங்கே டிக்ளரேஷன் பார்ட்டில் நம்மளுக்கு என்னென்னலாம் எலமெண்ட் வேணும், என்னென்னலாம் நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ண போகிறோம் அது எல்லாமே டிக்ளேர் பண்ணிக்கணும். டிக்ளரேஷன் பார்ட்டில் அந்த டிக்ளரேஷன் இல்லைன்னா நம்மளால் ஃபர்தராக நம்ம உள்ளே ஏதாவது யூஸ் பண்ணோம்னா டிக்ளரேஷன் எரர் வரும். சரிங்களா? இப்போ வந்து ஐ எதுக்காக வாங்குகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு இனிஷியலைசேஷனுக்காக ஐ வாங்கிக்கிறேன். என்னங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை நான் கெட் பண்ணுறேன். அதுக்காக A of 10 அப்படின்னு என்னென்னா நான் க்ரியேட் பண்ணுற அரே. சரியா? ஸோ இப்போ printf enter the number of elements. இப்போ வந்து டிஸ்பிளே ஆகும் enter the number of elements. எப்படி நம்ம வாங்குகிறோம் எலமெண்ட்டை வாங்குகிறோம்னா யூஸிங் scanf. %d நம்ம வாங்குகிற எலமெண்ட் என்ன டைப் ஆஃப் டேட்டா இண்டீஜர்னா %d, ஃப்ளோட்னா %f போடுவோம். ஆம்பர்சன்ட் எதுக்கு அப்படின்னா மெமரி அலோகேஷன். ஆம்பர்சன்ட் அட்ரஸ் ஆஃப் தி பர்டிகுலர் எலமெண்ட் நம்ம வாங்குகிற ஒவ்வொன்றுக்கும் அட்ரஸ் அலோகேட் ஆகணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அதனால் அது பர்சன்டேஜ் என்னென்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். printf enter the element 1 by 1 ஒவ்வொரு எலமெண்ட்டை நான் இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட் 6ன்னு கொடுத்துட்டேன். அந்த 6 எலமெண்ட்டையும் 1 by 1 நான் டைப் பண்ணுறது எப்படி அப்படின்னா ஐ ஈக்குவல் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி ஒவ்வொரு நம்பரை நான் டைப் பண்ணுறேன். எப்படின்னா I equal to 0 ஃபஸ்ட் எலமெண்ட், அப்புறம் I இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி 6 எலமெண்ட் வாங்கியிருந்தேன்னா லெஸ் வர லெஸ் ஆகிற வரைக்கும் ஒவ்வொன்றா ஸ்கேனப்பில் ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் printf ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கெட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றா அந்த கெட் பண்ண ஒவ்வொன்றையும் பிரிண்ட் பண்ணுறோம். அதுதான் அரே எலமெண்ட்ஸ் ஆர் பிரிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ this what we have to create an array. நெக்ஸ்ட் இன்சர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எலமெண்ட்டை அரேயில் இன்சர்ட் பண்ணும்போது ஓவர் ரைட் பண்ண முடியாது. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனில் நம்ம கொண்டு இன்சர்ட் பண்ணுறோம்னா அங்கே இருக்கிற எலமெண்ட் மேலே ஓவர் ரைட் பண்ண முடியாது. அங்கே இருக்கிற எலமெண்ட் ஒரு பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆகும், நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போயிடும். சரியா? அது மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகும். சரியா? அதை தான் சொல்லியிருக்காங்க. இட் ரெக்வயர்ஸ் புஷிங் தி என்டையர் அரே. அந்த அரேவே என்ன ஆகும்னா டவுன் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ பிஃபோர் இன்சர்ஷன் 10, 20, 30, 40, 50, 16 இருக்குது. இப்போ 100 பொசிஷன் 3ல் இன்சர்ட் பண்ணுறேன். நீ பொசிஷன் 3யும் இண்டெக்ஸ் வேல்யூவும் இப்போ A of 3ல் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. பொசிஷன் 3னா இங்கே பொசிஷன் 10ங்கிறது ஃபஸ்ட்டு பொசிஷன், 20ங்கிறது செகண்ட் பொசிஷன், 30ங்கிறது தேர்டு பொசிஷன். இண்டெக்ஸ் வேல்யூ வேறு, பொசிஷன் வேறு. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டு பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது, 30ங்கிற வேல்யூ இருக்குது. அந்த 30 மேலேயே நான் 100 ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. என்ன ஆகுனா 30 40 இருக்கிற பிளேஸ்க்கு மூவ் ஆகும். அதாவது இப்போ இங்கே AI அப்படிங்கிறது 30 அப்படின்னா அது எங்கே மூவ் ஆகும், AI +1க்கு டவுன் ஆகும். 40 எங்கே போகும், மறுபடியும் 50 பிளேஸ்க்கு போகும். 50 எங்கே ஆகும், 60க்கு 60 பிளேஸ் எங்கே போகும், நெக்ஸ்ட்டு எம்டி ரூமுக்கு போயிடும். சரியா? ஸோ 100 அதுதான் ஷிஃப்ட் 1 பொசிஷன் டவுன். எல்லாமே ஒரு பொசிஷன் மூவ் ஆகும். அந்த ஷிஃப்ட் ஆகிற எலமெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பொசிஷன் நெக்ஸ்ட் மூவ் ஆகும்.
சரி, இதை இன்சர்ஷன் கோடிங் இன்சர்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். எந்த எலமெண்ட் நான் எனக்கு என்ன வேணும்னா எந்த எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு அந்த ஐட்டமை கெட் பண்ணணும் யூஸிங் printf அண்ட் scanf. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், அதை எந்த பொசிஷனில் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன்னா அந்த பொசிஷனையும் வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் பாருங்கள், i = n, i > பொசிஷன் i மைனஸ். அந்த பொசிஷனுக்குள்ளே தான் கண்டிப்பாக என்ன இருக்கும், நம்மளோட அந்த பொசிஷன் எங்கே இருக்குதோ அதை கண்டுபிடிக்க அந்த ஐ வந்து கண்டிப்பாக அந்த பொசிஷனை விட அதிகமாக இருக்கும். சரியா, அந்த இடத்த நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இருக்கிற எலமெண்ட்டை டெலீட் பண்ணாத அதனோட பொசிஷனை வந்து ஒன் பொசிஷன் என்ன பண்ணுவோம், மூவ் பண்ணுவோம். அதனால தான் இங்கே i மைனஸ், அதாவது a ஆஃப் i பிளேஸ்க்கு என்ன வரும் அப்படின்னா ai + 1. அதுதான் a ஆஃப் i + 1 = ai. இங்கே பார்த்தீங்கன்னா 40 இருக்கிற, அதாவது 30 வந்து எங்கே போயிடும் 40 பிளேஸ்க்கு, ai எங்கே போயிடும் ai + 1க்கு. அதுதான் ai + 1 = ai. ஸோ a பொசிஷன் = ஐட்டம், அந்த பொசிஷனில் கொண்டு வந்து ஐட்டம் போட்டுடனையும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு ஆல்ரெடி இருந்ததை விட ஒன்று இன்சர்ட் பண்ணும்போது இப்போ ஆல்ரெடி 5 எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு இன்சர்ட் பண்ணோம்னா எலமெண்ட்ஸோட எண்ணிக்கை என்ன ஆகும், 6ன்னு மாறும். அதுதான் n++. ஆஃப்டர் த இன்சர்ஷன் நான் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ட்ராவர்சல் பண்ணுறதுக்காக ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி 1 by 1 பிரிண்ட் பண்ணுறேன். சரியா, டெலீஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு எலமெண்ட்டை நான் டெலீட் பண்ணிட்டேன்னா அந்த ஸ்பேஸ் வந்து எம்டி ஆகும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அடுத்து இருக்கிற எலமெண்ட் வந்து அந்த பிளேஸ்க்கு வரும். ஷிஃப்டிங் ஆல் த எலமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் 1 பொசிஷன், இது வந்து 1 பொசிஷனுக்கு அப்போ ஆகும். டெலீட் பண்ணோம்னா ஒரு பொசிஷன் முன்னாடி வரும். இன்சர்ட் பண்ணால் எல்லா எலமெண்ட்டும் டெலீட் பண்ணுற அந்த இன்சர்ட் பண்ணுற எலமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற எலமெண்ட்டெல்லாம் 1 பொசிஷன் மூவ் ஆகும். இங்கே பாருங்களேன், இப்போ நான் இங்கே 30 டெலீட் பண்ணிட்டேன்னா 40 வந்து எங்கே வரும் 30 பொசிஷனுக்கு வரும். அப்போ i + 1 எங்கே வரும் ஐக்கு வரும். சரியா, அதுதான். அதே மாதிரி 50 40 பிளேஸ்க்கு வரும், 60 எல்லாமே ஒரு பொசிஷன் அப் ஆகும். அது பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணோம்னா ஒரு பொசிஷன் எல்லாமே ஷிஃப்ட் ஆகும், இது டவுன் ஆகும், இது எல்லாமே ஒரு பொசிஷன் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். அதுதான். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா அதை டெலீட் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். என்டர் தி பொசிஷன், எந்த பொசிஷனை எலமெண்ட்டை டெலீட் பண்ண போகிறோனோ அந்த பொசிஷனை வாங்கிட்டு அது ai வந்து i + 1. ஏன் இப்படி போட்டிருக்கிறேன்னா இப்போ வந்து 30 டெலீட் பண்ணிட்டுனா இதுதான் aiனா aiக்கு எந்த பொசிஷன் எந்த எலமெண்ட் வருது ai + 1ல் இருக்கிற எலமெண்ட் வந்து aiக்கு வரப்போகுது. ai + 1. இங்கே ஏன் n - போட்டிருக்கிறேன் அப்படின்னா ஒரு எலமெண்ட் டெலீட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஒன்று டிக்ரீஸ் ஆகும். அதனால n - இதே இன்சர்ட்டில் n++ன்னு போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் நான் ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 1 வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால சரியா, ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் ஆஃப்டர் தட் நான் ஆஸ் யூஸ்வல் வந்து எல்லா எலமெண்ட்ஸு ஆஃப்டர் டெலீஷனுக்கு வந்து டெலீட் ஆகிருக்குதான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணி printf வச்சு எல்லா எலமெண்ட்டையும் டிஸ்பிளே பண்ணுவேன். சரியா, ஃபைண்ட் அப்படின்னா ஃபைண்டுக்கு ஏற்றுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஃபைண்டுனா நம்பரை கொடுத்து பொசிஷனை டிஸ்பிளே பண்ணுறது ஃபைண்டு, பொசிஷனை கொடுத்து நம்பரை டிஸ்பிளே பண்ணுறது ஃபைண்ட் கேத்து. பாருங்கள், ஃபைண்ட் எலமெண்ட் 100 in the given list. 100ல் எந்த பொசிஷனில் இருக்குது 3rd பொசிஷனில். ஓகேவா, என்டர் தி எலமெண்ட் டு ஃபைண்ட் ஐட்டம் கொடுத்துட்டு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்குற ஐட்டம் வந்து a of i, அந்த ஐட்டம்ங்கிறது a of i ஈக்குவல் டு a of i வந்துச்சுன்னா அந்த வெதர் தட் எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட் ஆட்டோமேட்டிக்கலி எந்த பொசிஷனில் அங்கே ஃபவுண்ட் ஆகுதோ அதை டிஸ்பிளே பண்ணும். அதுதான் கோடிங். ஃபைண்டுக்கு ஏற்றுனா பொசிஷனை கொடுத்துட்டு அந்த பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் பொசிஷன் 3னா பொசிஷன் 3ல் என்ன எலமெண்ட் இருக்குது 100 will be display for printer enter the பொசிஷன் 3ன்னு கொடுத்தோம்னா அந்த 3rd பொசிஷனுக்கு கரெக்டாக போய் 3rd பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். 3ன்னு கொடுத்துட்டோம்னா பொசிஷன் %3 அதில் என்ன வேல்யூ இருக்குது 3ல் இருக்கிற வேல்யூ எடுத்துக்கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணும். அப்டேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு எலமெண்ட் இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு எலமெண்ட்டை பண்ணுறது தான் அப்டேட். அதாவது அப்டேட்டுக்கு டெலீட்டுக்கு என்னென்னா டெலீட்னா ஒரு எலமெண்ட்டே டெலீட் பண்ணிவிட்டு அந்த எலமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற எலமெண்ட் எல்லாமே ஒரு பொசிஷனுக்கு முன்னாடி மூவ் பண்ணுறது டெலீட்டு. அப்டேட்டுங்கிறது அதாவது என்னென்னா ஒரு எலமெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த எலமெண்ட்டுக்கு பதிலாக இன்னொரு எலமெண்ட்டை அங்கே வைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் 100, இங்கே 100ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, அந்த 100க்கு பதிலாக 200 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து இங்கே 2 பண்ணணும் கோடிங்கில். ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஓல்டு எலமெண்ட் என்னங்கிறத வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன எலமெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அதையும் வாங்கிட்டு
அதாவது என்ன பண்ணுற I ஈக்குவல் டு 0 I லெஸ் தென் A ஆஃப் I ஈக்குவல் டு ஐட்டம் 1. அந்த ஐட்டம் 1ங்கிறது ஐஏ. இப்போ என்ன பண்ண போகிறோம், A ஆஃப் I அது அந்த ஐட்டம் 1 ஃபைண்ட் அவுட் ஆனதையும் அந்த ஐட்டம் 1 வந்து எதால் ரீப்ளேஸ் பண்ணணும், A ஆஃப் I ஈக்குவல் டு ஐட்டம் 2ங்கிறது ரீப்ளேஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக பிரிண்ட் ஆஃப் த லிஸ்ட் ஆர். ஸோ ஆஃப்டர் ரீப்ளேஸ்மெண்ட் நாம் வந்து ட்ராவர்சல் பண்ணி எல்லா எலமெண்ட்டையும் ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிடணும். சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி அப்டேட். ட்ராவர்சல்னால் நத்திங் பட் இங்கே எல்லாத்துலேயுமே நம்ம இப்போது ஆஃப்டர் டெலிஷன், ஆஃப்டர் இன்சர்ஷன், ஆஃப்டர் அப்டேஷன் நாம் எல்லா எலமெண்ட்டையும் விசிட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதா என்ன அப்படின்னா ட்ராவர்சல். ட்ராவர்சல் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் விசிட்டிங் தி ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் இன் யர் அரே and display each and every element in an array. That is called as the traversal. So that's all about the today's session. Today's session என்ன பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் எடிட்டின்னு பார்த்தோம். லிஸ்ட் எடிட்டை வந்து 2 டைப்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அரே இம்ப்ளிமெண்டேஷன், லிங்க் லிஸ்ட் பேஸ் இம்ப்ளிமெண்டேஷன். அரே அப்படிங்கிறது அரே ஏடிடி அப்படின்னா என்ன, அதனோட ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் we will see about the linked list. ஓகே, இது எல்லாமே கிளியராக ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ ஆல்.